போல காஞ்சிபுரம் பகுதியிலாம் வந்து ஊழியக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நம்முடைய குடும்பமாகிய தேவ வாக்கின் ஊழியத்தின் மூலமாக கரங்களை தட்டி இப்படி ஒவ்வொரு கிராமங்களிலும் போய் ஊழியக்காரங்க சகோதரிமார்கள் கூட இருந்து நல்ல ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. தொடர்ந்து நாம அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஊழியர்களுக்காக அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க ஊழியத்துக்கு போகும்போது, சுவிசேஷத்துக்கு போகும்போது, கிராம ஊழியர்களுக்கு போகும்போது பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், அநேக குறைவுகள் வரும். திடீர்னு 10 பேர் வருவாங்க, திடீர்னு ஒரு 5 பேர் வரமாட்டாங்க, திடீர்னு ஒரு 20 பேர் வருவாங்க, அதில் ஒரு 5 பேர் வரமாட்டாங்க. நிறைய காரணங்கள் வரும், தடை வரும். ஆனாலும் எல்லா தடைகள் மீறி இந்த நாள் அவங்க வந்திருக்காங்க. கை தட்டலாமே. கிராமம், விருதமங்கல கிராமம், முன்னுத்துக்குப்பம் கிராமத்துல இந்த 3 ஏரியாவில் இந்த நாளில இந்த சுவிசேஷ ஊழியத்தை நடத்த ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த 3 கிராமத்தில் இருக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் நம்மோடு கூட எல்லாமே சேர்த்து நம்ம குடும்பமா இணைந்து இன்றைக்கு ஊழியம் அவங்களோடு கூட அவங்களோடு கூட நம்ம செஞ்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த பகுதியில் அருமையான சபை மக்கள், முன்னுத்துக்குப்பத்தில் இருக்கிற சபை மக்கள், சாப்பாடு காரியங்கள்லாம் ஊழியக்காரங்களுக்கு வந்திருக்கிற சபை மக்களுக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தின கைதட்டி எல்லா சபை மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆழத்தில் நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு ஜப குறிப்பு மாத்திரம் நம்ம ஜபம் பண்ண போறோம். மத்தியில் இருக்கிற ஊழியக்காரர் டேசி அவங்க எழுந்து நின்று வந்திருக்கிற ஊழியக்காரங்க பாரத்தோடு தரிசனத்தோடு இவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஊழியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஊழியம் இந்த ஊழியம் தான், ரொம்ப முக்கியமான ஊழியம். மத்தியில் இருக்கிற டேவிட் சந்திரபாபாய் அவங்க அவங்களுடைய தலைமையில் அநேக ஊழியக்காரங்களும் சேர்ந்து சபை மக்கள், குடும்பத்தார், விசுவாச பிள்ளைகள்லாம் சேர்ந்து எல்லாமே இப்படி ஒவ்வொரு கிராமத்தில் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமைனா தேவ சமூகத்தை அவங்க கிராம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைய நாளில் தடைப்பட்டவங்க அடுத்த சுவிசேஷ கூட்டத்தில் தடை இல்லாமல் வரணும். இவங்களுக்காக வந்திருக்கிறவங்களுக்காகவும் தடைப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் சபை மக்களுக்காகவும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க.